ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. நான் உங்க பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு சினிமா பத்தின நிறைய அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப சூப்பரான அப்டேட்டோட நான் வந்திருக்கேன். என்ன அப்டேட்? லோகேஷ் கனகராஜ் ஓகே அப்படின்னு சொன்னாலே அவர் இப்ப கூலி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து கைதி பண்ண போறாரு, ராம் சரண் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு, அமீர் கான் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. அப்படியே அவரோட லைனப்ஸ் எல்லாம் வந்துட்டு பெருசா இருக்கு. ஆனா இதுக்கு நடுவில் என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கூலி முடிஞ்ச உடனே லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்துல நடிக்க போறாரு, சூப்பர் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசன் கூட ஒரு ஆல்பம் சாங் பண்ணாரு. அந்த சாங் ரிலீஸ் ஆன உடனே எல்லாரும் உங்களுக்கு நடிக்கவெல்லாம் தெரியுமா, என்னங்க இப்படி பின்றீங்களே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாரு, மாஸ்டர்ல ஒன்னு பண்ணியிருப்பாரு, அவரோட படத்திலேயே பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு ஃபுல் எக்ஸ்டெண்டடா ஒரு கேரக்டர் பண்ணது இல்ல. சோ இந்த கேரக்டர் எப்படி பில்ட் பண்ண போறாங்க, யார் கூட பண்ண போறாரு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப நாளா அந்த இரும்பு கை மாயாவின்ற சப்ஜெக்ட் வச்சிட்டு இருக்காரு. அந்த கதை யார்கிட்டயோ போச்சு, அமீர் கான் கிட்ட போச்சு, பிரபாஸ் கிட்ட போச்சு, ஃபர்ஸ்ட் அது சூர்யா சார் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரோலெக்ஸ்னு ஒரு தனி ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தது. இதெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த எல்சியூவே மொத்தமா பிரிச்சு கதையெல்லாம் நான் எழுதி தந்துறேன், நீங்க படமா எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கூட பென்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அது நடுவில் ஒரு சில பேர் சொன்னாங்க அது ட்ராப் அப்படின்லாம். அதெல்லாம் கிடையாது. ராகவா லாரன்ஸ் மாஸ்டரே சொன்னார் ரீசெண்ட் டைம்ஸில், கண்டிப்பாக அதை படம் பண்ணுறோம், அவருடைய காஞ்சனா பார்ட் 4 அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கனால அதை பண்ண முடியல, அதை முடிச்சுட்டு நாங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோன்றதையும் சொல்லியிருக்காரு. ஓ சூப்பருங்க. எப்படி இருந்தால் என்ன, இந்த இயர் இல்லைன்னா இப்போ வரப்போகிற இயரில் லோகேஷ் கனகராஜை நம்ம ஒரு ஹீரோவாக பார்த்து கொண்டாட போகிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஹீரோ மேட்ரும் முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. எப்போனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த படம் முடிச்சுட்டு அந்த லியோ பண்றதுக்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. சன் பிக்சர்ஸ், அன்பரியூ மாஸ்டர்ஸ் தான் அந்த ப்ராஜெக்டோட டேரக்டர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்பரியூ மாஸ்டர்ஸ் இப்போ கமல்ஹாசன் சாருக்கு டேரக்டர்ஸாக மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அனிருத் அவர்களும் ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள் விடாமுயற்சியில் ஆரம்பித்து அடுத்தடுத்து எல்லா பெரிய படத்துலையும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். லோகேஷ் ப்ரோவும் தொடர்ந்து பயங்கர பிஸியாக இருக்கிற இப்போ கூலி வரைக்கும். அதன் காரணமாக அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் அப்படின்னு போயிடுச்சு. பட் எப்படி இருந்தா என்ன பார்க்க போறோம் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணி டவுட்டே கிடையாது, வேற லெவலில் செலிப்ரேட் பண்றோம். பட் மீண்டும் அஜித் சார் அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷம். முக்கியமாக ஓஜி சம்பவம் சாங்கு பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த சாங்கோட ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் என்னன்னா, அந்த சாங் ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுதுன்னா, நான் காலையில் வேற ஒரு வேலைக்காக அங்கே சுரேஷ் சந்திரா சார் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சார் கூட நாசர் சார்னு ஒருத்தருக்காரு, அவர்லாம் பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து அஜித் சாரை பற்றி பேசுறீங்க, அதெல்லாம் பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னாங்க. என்னன்னு தெரியலையே, சரி ஓகேன்னு பார்த்தா டிவியில் ஓஜி சம்பவ சாங் போடுறாங்க. ஃபுல்லி மிரண்டுட்டேன், பயங்கரமாக இருந்தது. முக்கியமாக அஜித் சார் கிட்ட பிடிச்ச கேரக்டர்ஸ்னு ஒரு சில படங்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஒரு பெரிய லிஸ்ட், பில்லா, ஆரம்பம், அசலு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்க கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு ஓப்பனிங் கார்டுலாம் ஒன்று பண்ணி சாங்லேயே எப்படி இருக்குன்னா இன்னும் படத்தில் ஆதிக் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. அண்ட் ரீசெண்டாக ஆதிக் சார் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலாக இந்த கதையே என்ன கதைனா ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு கதை தான். அந்த கதையே ஒரு ஒன்லைனாக அஜித் சார் தான் சொல்லியிருக்காரு. அதை தான் ஆதிக் சார் டெவலப் பண்ணி இப்போ படமாக குட் பேட் அக்லின்னு பண்ணியிருக்காரு. இன்னொரு பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, அந்த குட் பேட் அக்லின்ற டைட்டிலும் அஜித் சார் தான் சொல்லியிருக்காரு. இந்த டைட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஓகே, இது செம்மையாக மேட்ச் ஆகுது கதையோட. ஏன்னா கதையில் 3 கேரக்டர்ஸில் 4 கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு 3 கேரக்டர்ஸில் அஜித் சார் நம்ம வரப்போறான்றது தெரிஞ்சிருச்சு. படத்தோட டைட்டிலும் குட் பேட் அக்லின்றது இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகி, எனக்கு என்னன்னா ஒரு ஹீரோவாக இருக்கும்போது வெறும் ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஒரு உச்ச நட்சத்திரமாக மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்குது. அது எம்ஜிஆர் அவர்களும் பண்ணியிருக்காங்க, ரஜினி அவர்களும் பண்ணியிருக்காங்க, அஜித் சாரும் தொடர்ந்து அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறமாவும் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக இருக்குது. எப்படி இத்தனை வருஷமாக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த சினிமாவை நோக்கி. ஏன்னா சினிமாவில் பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு பிரேக் எடுக்கிறாரு. பிரேக்னா சினிமாலேருந்து தான் பிரேக் எடுக்கிறாரு, அவருடைய வேலை
மேல அடுத்து மறுபடியும் ரேஸ்னு போயிடுறாரு. மறுபடியும் அங்க ரேஸ்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கிறாரு, மறுபடியும் சினிமா. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் அவருக்கான பிரேக் அவர் வந்து யோசிச்சதே கிடையாது. எப்பயுமே நம்ம போயிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். அண்ட் குட் பேட் அக்லில இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஸ்பெஷல் நிறைய ஸ்பெஷல் வந்துட்டே இருக்கு. ஆமாங்க, இதுல த்ரிஷா மேம் வந்து ஒரு ஹீரோயின், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய கேரக்டர் பேர் ரம்யா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல த்ரிஷா மேம் மட்டும் இல்லாம இன்னும் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது யாருன்றது தான் இங்க பயங்கர சஸ்பென்ஸ் ஆகும். அஜித் 3 அஜித் வராரு இல்லையா, சோ 3 ஹீரோயின் இறக்குறோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ள வேற 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால நான் பயங்கர எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 2 பேர் யாரு? கண்டிப்பா நீங்க மட்டும் கிடையாது, பாக்குற ஆடியன்ஸும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் த்ரிஷா மேம் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு இல்லையா, இன்னும் 2 ஹீரோயின்ஸ் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா. நம்பர் 7 அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? எப்பயுமே நம்பர் 7 அப்படின்னா ஒரே நம்பர் தான் ஞாபகம் வருது, தல தோனி. தல தோனியா வந்து கிரிக்கெட் ஆடுறதுல வந்து அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்ம எப்பயுமே பேசிட்டே இருப்போம், கண்டிப்பா பெரிய ஜாம்பவான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. சில ஆட்ஸ்ல எல்லாமும் பார்த்துருப்போம், சூப்பரா நடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ ரீசன்ட் டைம்ல அவரோட ஒரு ஆட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நானும் அதை பார்த்தேன், மிரண்டுட்டேன் நான். அந்த பங்க் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு அந்த சைக்கிளை ஓட்டிட்டு நடந்து வருவாரு பாருங்க. ரியலி எப்படி இந்த மனுஷன் இந்த வயசுலயும் இப்படி இருக்காரு அப்படின்னு தோண வச்சுச்சு எனக்கு. அதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, அந்த அனிமல் படத்தோட டைரக்டர் சந்தீப் ரெட்டி அது அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க ஒரு சைக்கிள் ஆடுக்காக. ஆனா அது தோனி அவர்களை வச்சு பண்ணலான்ற அந்த ஐடியாவே பயங்கர கிரேசியா இருந்தது. அண்ட் அது அந்த ஓவராலா அதை ஷூட் பண்ண விதம், அது எதுவுமே அந்த அனிமலை வந்து கொஞ்சமும் கம்மியா இல்லாம இல்ல ஏதோ ஒரு வகையில அதை கிண்டல் பண்ற மாதிரி இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க 2 பேரும். எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், தலைவன் இதுக்கப்புறம் நடிக்க வந்துருவாரு. கண்டிப்பா நான் யோசிச்சேன். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது நினைச்சிட்டேன், ஒருவேளை இது எது மூவி ஷூட் அந்த இது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பார்க்கும்போது அப்படிதான் ஆட் அப்படிங்கிற அந்த ஃபீலே எந்த இடத்துலயுமே கொடுக்கல. ஸோ பேங்கரா பண்ணியிருக்காரு தலைவன். அந்த ஆட் வந்து இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா. அண்டு மம்முட்டி தொடர்ந்து அடுத்தடுத்து மம்முட்டி அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ல பசோகா அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட போஸ்டர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயத்த பேச போறாங்கன்றது தோணுது. அண்ட் அது வந்து ஒரு பீரியட் பேக்ட்ராப்ல இருக்க மாதிரியான ஃபீலும் தருது. கட் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் தான் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படம் என்ன பண்ண போகுதுன்றதான் பெரிய கேள்விக்குறி. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 அஜித் சாரோடைய குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அங்கே மலையாளத்துலேயும் கேரளா ஃபேன்ஸும் பயங்கரமா எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் அப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. சாங்கும் பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் முன்னாடி இருந்தே அந்த ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஆமா, பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதனால இப்போ அங்க மம்முட்டி சாரோட படம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா அவர் கண்டென்ட்ல ஒரு கிங்கான ஒரு படத்தை தான் கொடுப்பாருன்றதுல டவுட்டே இல்லை. 2 படங்களும் வெற்றிகரமான படமா அமையணும்ன்றதுதான் நம்மளுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கு. தளபதியோட ஹலமதி ஹபீபு இப்படி பூஜா ஹெட்ஜே ஆடுவாங்க. அதுல அப்படியே அந்த பேக்ரவுண்ட் டான்சஸ் எல்லாம் வேற மாதிரி ஆடுவாங்க. ஒரு மாதிரி பார்க்கும் போதே பிளசண்டா அப்படியே கண்ணுக்கு விருந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் ஒருத்தரும் சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ வரைக்குமே அந்த சாங் நம்ம கேட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையாம இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், அதே டியூனை தான் அனிருத் வந்து அவரோட 7up பேட்லயும் யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால அது கேட்டோன்னே டக்குன்னு பிடிச்சிரும், அந்த ஞாபகம் வந்து. நிறைய பேருக்கு இந்த பாட்டை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரிப்பீட் மோட்லயும் கேட்டுட்டு. ஆமா, நீ வேற அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த காலையில சாமி பாட்டுலாம் வீட்டுல போடுவாங்க, அதெல்லாம் கட்டு. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா தான் அடுத்த பாட்டுலாம் அந்த ரேஞ்சில இருக்கு. அதான் எந்த அளவுக்கு ரிப்பீட் மோட்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா யூடியூப்ல 700 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருக்கு இந்த பாட்டு. ஆக்சுவலா இந்த மில்லியன் போறது தெரியுங்களா, இந்த 700லாம் ஹிந்தி சாங்ஸுக்கு தான் நடக்கும். அதுவும் பழைய சாங்ஸுக்கு தான் நடக்கும். அப்படி ஒரு ரெக்கார்டை வந்து தளபதியோட மிரட்டி இருக்கு. 700 மில்லியன் அப்படின்னா எவ்வளவு பீப்புள் அத கிரேசியா பார்த்திருப்பாங்க. அத நம்மளும் ஒருத்தர் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ஆமா.
அண்ட் இன்னொரு பக்கம் வீர தீர சூரன் மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகுது, பயங்கர கிராண்டா. இந்த படத்தை ரீசெண்ட் டைம்ஸ்ல சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க, சென்சார் முடிஞ்சிருக்கு, UA சர்டிஃபிகேட் வந்திருக்காங்களாம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குன்றாங்க படம். இந்த படத்தில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இப்போ ஒரு படம் பார்க்கணும்னா அந்த படத்தில் ஒரு 30 சீன் 35 சீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் மேக்ஸிமமாக ஒரு 15-18 சீன் தான் இருக்குமா. ஆனால் அந்த ஒரு சீனும் ஒரு சீன் ஆரம்பிச்சுன்னா ஒரு 8 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒரு லாங்கஸ்ட் சீனாக போகுமா. இப்படி ஷூட் பண்ணும் போதே ஒரு சீனையும் ஒரு சிங்கிள் டேக்காக ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே அவங்க நிறைய டைம் எடுத்துருக்கு, மிரட்டி இருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கமர்ஷியல் படமாக இருக்கான். எக்ஸாம்பிள் அருண்குமார் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வச்சு சேதுபதின்ற படம் பண்ணாரு, அந்த படம் மாதிரி கமர்ஷியலாகவும் இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் அதே அருண்குமார் தான் சித்தா பண்ணார், அது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு படம், ஒரு கண்டென்ட் இருக்கு ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு படமாகவும் இது இருக்கும். அதனால 2 ஆடியன்ஸும் இந்த படம் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ண போது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பிளாக் பஸ்டர்ன்ற. கண்டிப்பா நானும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு நானுங்க சியானோட படத்தை வந்து திருப்பியும் பார்க்கறதுல அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இல்லையா. கண்டிப்பா பாப்போம் எப்படி இருக்கும். தனுஷ் அவர்கள் வந்து நடிகரா மட்டும் இல்லாம டைரக்டரா சிங்கரா அப்படியே அடிக்கிட்டே போலாம், எல்லாமே எனக்கு தெரியும். டி ராஜேந்தர் சாருக்கு அப்புறமா அந்த விஷயத்தெல்லாம் சிலம்பரசன் சார் பண்ணார், அடுத்து தனுஷ் அவர்கள் தான் பண்றாரு. ஹாப்பி. இப்ப லைனப்ஸும் அவருக்கு நிறைய வச்சிருக்காரு, குபேராவா இருக்கட்டும், இட்லி கடையா இருக்கட்டும், தனுஷ் 55 அப்படின்னு சொல்லிட்டு லைனா இருக்கு. அமரன் படத்தோட டைரக்டர் கூட பண்ண போறாரு. அடுத்ததான் இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு, போர் தொழில் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த படத்தை வந்து வேல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க, வேல்ஸ், அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம், யார் ஹீரோயின்னு கேட்டா நீங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க. யாருங்க? மமிதா பைஜு. வேற யாரு? தமிழ் சினிமாவை அப்படியே இனிமே அவங்கதான் ரூல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலயும் அவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுலனா ஜனநாயகத்துல இருக்காங்க, அடுத்து இப்ப நீங்க இதுல சொல்றீங்க இதுல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப விஷ்ணு விஷால் வந்து அவர் கூட ஒரு படம் பண்றாங்க, நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம், ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுலயே அவங்க தான் ஹீரோயின். இதை தாண்டி சூர்யா அடுத்து வெங்கி அல்தூரியோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரு. அந்த படத்துலயும் மமிதா பைஜு தான் ஹீரோயின். இது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்திருக்காங்க, பிரேமலூன். அந்த படத்தோட பார்ட் 2 வரப்போது, இப்படி ஒரு 6 வருஷத்துக்கு வந்து கமிட்மெண்ட் ஃபுல்லா வச்சிருக்க ஒரு ஹீரோயினா மமிதா பைஜு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. தமிழ் சினிமா வந்து கொண்டாட போறாங்க அவங்கன்றதுல டவுட்டே இல்லை. இதை தாண்டி கூலி, இந்த திரைப்படத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், ரீசெண்ட் டைம்ஸில் அந்த டீம் மெம்பர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டோம், ரேப் அப் பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க, பெரிய கேக்லாம் வச்சு பயங்கரமாக அந்த கேக்கை வெட்டி. அந்த ஃபோட்டோஸில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதான் பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம். சத்யராஜ் சார் இருக்காரு, ஸ்ருதிஹாசன் இருக்காங்க, மோனிஷா பிளெஸி இருக்காங்க, அவங்க ரீசெண்ட் டைம்ஸ் சுழல் 2ல நடிச்சிருக்காங்க, ஜனநாயகம் படத்துலயும் அவங்க மிக முக்கியமான கேரக்டர் பண்றாங்க. இப்படி இவ்வளோ பேர் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இல்லையே நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஓவராலாக ஒரு ரேப் அப் பண்ணாங்களே, அதுக்கு முன்னாடியே ரஜினி சாரோடைய ஷூட்டிங்கை முடிச்சு ரேப் அப் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே ரஜினி சார் ஒரு தாடி வச்சிருந்தா மாதிரி ஒரு கெட்டப் இருந்தது. ஒரே ஒரு ஒயிட் ஷாட், அந்த ஒயிட் ஷாட்ல என்னன்னா அந்த தாடியை வந்து நல்லா ட்ரிம் பண்ணி இந்த இடத்துல மட்டும் ஒரு பிளாக்கா ஒரு தாடி வச்சு அப்படி ஒரு லுக்கு. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு வேற ஏதோ பெருசா ஏதோ குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு லீக்டு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருச்சு, நாகார்ஜுனா அவர்களை வந்து ஒருத்தரை பயங்கரமா கொலை பண்ற மாதிரி. அதை பார்க்கும்போதே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க படம் ஈஸியா 500 கோடியை கிராஸ் பண்ணி போயிடுவோன்னு. இன்னும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமால இருந்து இன்னும் 1000 கோடி படம் வரல, 1000 கோடி படம் வரலன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்ட் லோகேஷ் கனகராஜோடைய காம்பினேஷன் நடத்திடும் அப்படின்ற டாக்ஸ்ல இருக்கு. பாப்போம் என்ன பண்ண போறாங்க, கண்டிப்பா வெயிட் பண்ணி பாப்போம். கூலி படத்தை பத்தி நீங்க ஒரு அப்டேட் கொடுத்தீங்க, இப்ப நான் ஒரு அப்டேட் கொடுக்கறேன். அது என்னது? இப்ப கூலி படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஸ் டேட்டை வந்து ஆகஸ்ட் 14க்கு தள்ளி வச்சிருக்காங்க. சூப்பர், ப்ரீபான் பண்றாங்க. ரசிகர்களை வெயிட் பண்ண வைக்க வேணாம், சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி. அதுதான், ஏன்னா இப்ப தீபாவளி பார்த்தோம்னா சூர்யா 45 அது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் மதராசி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. அதுதான் சூர்யா 45 பத்தி நம்ம
ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம். இப்பதான் மியூசிக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆர்ஜே பாலாஜி போயிட்டு சாயை பார்த்திருக்காரு. அதுக்கான போஸ்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளிக்கு இப்போ இந்த 2 படங்கள் சூர்யா 45ம் மദ്രാസിயும் ரிலீஸ் ஆக போது போட்டி போட்டு சோலோவா ரிலீஸ் பண்ண போறாங்க கூலியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. சூப்பர். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து சினிமா பத்தின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ரெட்ரோ மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுலையும் டடா பை. நான் உங்க பிரவீன் KS. நான் கலைப்ரியா பழனி. நன்றி.